சுதேஷ்மித்ரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே காங்கிரஸ் கட்சியுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் திரு வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் தாவேகா தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சமீப காலமாக விமர்சனங்களை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இங்கே ஆட்சி நடக்கல, வெறும் காட்சி தான் நடக்குது, இது ஒரு ரீல்ஸ் ஆட்சி அப்படின்ற ஒரு விமர்சனம் அதிகமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? ஆட்சி அமோகமா நடந்துட்டு இருக்கு, காட்சிகள் இருக்கு. காட்சிகள் என்னும்போது நீங்க ரீல்ஸ்ன்றது மட்டும் பார்க்கக்கூடாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்தீங்கன்னா நிறையா டிஆர்பிக்காக என்ன தாவேக ஆட்சியில் இருக்கிற ட்ராபேக்ஸ் அப்படின்றது, அவங்க ட்ராபேக்ஸ் கூட இல்லை, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்னென்ன ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதை தான் அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ரீல்ஸ் இப்போ பண்ணுறாங்கன்னா கூட ஐ வுடன்ட் சே இட்ஸ் பேட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணீங்கன்னா அது ஒரு பப்ளிக் இமேஜ்ன்றது ஒன்று முக்கியம். இந்த அரசாங்கமோ இல்லை ஒரு நிறுவனமோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால் ரீல்ஸ் பண்ணி அதை போடுறாங்கன்னா இட்ஸ் குட். வேலை பார்க்குறாங்க இல்லையா, வேலை பார்க்கறது தானே போடுறாங்க, பார்க்காததை போடல இல்லையா? அது என்ன தவறு பார்க்குறீங்க? என்ன சாதனைகள் பரவலாம், என்ன சாதனைகள் ஒரு அதிகமா எதிர்பார்க்க கூடாது. 3 மாசம் தான் இருக்கு. பட் எதிர்பார்க்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சார். சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா கடைகள் கிட்டத்தட்ட 717 கடைகள் க்ளோஸ் பண்ணாங்க. அதாவது ஹைவேஸில் இருக்கிறது, நம்ம மத வழிபாடு மையங்கள், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் பக்கத்தில் இருந்த கடைகள்லாம் 717 கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 பார்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனில் எக்ஸ்பயர் ஆன பார்கள்லாம் நிறைய பார்கள் சரியான முறையில் செயல்படுத்தாதனால அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, தற்காலிக தடை போட்டிருக்காங்க. சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, பயிர் கடன் விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14.5 லட்சம் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது மே 2025க்கு அப்புறம் எடுத்த கடன்கள், ஒரு வருஷமாக எடுத்த கடன்கள் 75,000 ரூபாய்க்கு குறைவாக எடுத்த கடன்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 75,000க்கு மேலே எடுத்த கடன்கள் 35,000 ரூபா வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடி இது பண்ணியிருக்காங்க. என்னது, அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் அரசு பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட 22 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. போன ஆட்சியில், திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் இதுக்கு அலுவலகத்துக்கும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் நடுவில் நிறையா கிளாஷ், அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது. அதாவது ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் இதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ்க்கு சான்சலராக இருப்பாங்க, அதாவது வேந்தராக இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் அது ஒரு மாற்றுக்காக என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சர் வேந்தராக இருக்கணும், அந்த பவர் முதலமைச்சர்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த திமுக ஆட்சியில் அது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 3 பேர் கொண்ட செலெக்ஷன் கமிட்டி வச்சுருந்தாங்க. வைஸ் சான்சலர், அதாவது துணைவேந்தர்கள் 16 யூனிவர்சிட்டிக்கு இல்லாமல் அது போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த கிளாஷ்னால அது போட முடியல. ஏன்னா யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட நாமினிஸும் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது, என்னது ஒரு ரூல் இருக்குது. அது திமுக அதுக்கு ஏற்றுக்கல. இவங்க தாவேக ஆட்சியில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா புட்டிங் பப்ளிக் ஃபர்ஸ்ட், கவர்னன்ஸ் ஃபர்ஸ்ட். எல்லாமே அதாவது எதிரின்னு ஒரு எதிரியாக கான்ஃபரன்டேஷன் பாலிடிக்ஸ் பண்ணாமல், ஆளுநர் ஒரு ஏன்னு சொன்னால் நாங்கள் பி தான் சொல்லுவோம், ஆளுநர் சின்னு சொன்னால் நாங்கள் டி தான் சொல்லுவோம், ஆளுநர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலும் நாங்கள் அது அதுக்கு எதிராக தான் பண்ணுவோம் அப்படின்ற மனநிலை இல்லாமல், நம்ம மக்களுக்கு என்ன தேவை, நம்ம பல்கலைக்கழகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் கொண்ட கமிட்டியாக 5 பேர் கமிட்டியாக பண்ணி அதை யூஜிசியோட நாமினிஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது 16 வைஸ் சான்சலர்ஸ் தேடி நியமிக்கிறதுக்கான, துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கான முயற்சிகள் அது நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் 4000த்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களோட பணியிடம் காலியாக இருக்குது. அதனால நிறைய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியல. அதனால அதை நிரப்ப போகிறாங்க. 188 கலைக்கல்லூரிகள் தமிழ்நாட்டில், கவர்மெண்ட் அரசாங்க கலைக்கல்லூரிகளில் 125 கலைக்கல்லூரிகளுக்கு பிரின்சிபலே இல்லை. ஸோ அதை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. அப்போது என்னென்னா கவர்னன்ஸ் ஃபர்ஸ்ட், பீப்புள் ஃபர்ஸ்ட்ன்ற முயற்சியை எடுத்து இதெல்லாம் இந்த காலி இடங்களை நிறைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் கல் குவாரியாக இருக்கட்டும், மணல் குவாரியாக இருக்கட்டும், இல்லை கனிம குவாரிகள் எங்கே இருந்தாலும் அங்கே அமைச்சர் பெருமக்களுக்கான ஒரு அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த ஒப்பந்தங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மூலமாக நிறையா லஞ்சம், நிறையா சுரங்கங்கள்
அளவுக்கு அதிகமாக வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கு அதிகமாக வந்து அங்கே கனிமங்களை வந்து சுரண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வந்து அலுவலர்கள் போய் நேரில் போய் ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி எந்த அளவுக்கு கனிமங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா வந்து இவங்க காசை வந்து லஞ்சமாக வாங்கிட்டு, நீங்கள் மாட்டு எவ்வளோ நாளும் சுரண்டுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த்ரோன் வந்து இது பண்ணியிருக்காங்க. த்ரோனை வந்து போட்டு த்ரோன் வந்து போயிட்டு ஆய்வு பண்ணும். ஆய்வு பண்ணி அது ஏற்கனவே எடுத்த இமேஜுக்கும் இப்போ இருக்கிற இமேஜ் கூட வந்து இதை மேப் பண்ணி பார்க்கும். அப்போ வந்து அளவுக்கு கொடுத்த வரம்புக்குள்ளே அவங்க வந்து கனிமங்களை வந்து எடுக்கிறாங்களா, கனிமங்கள் வந்து அளவுக்கு மீறி எடுக்கிறாங்களா அப்படின்றத அதை செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு குவாரி வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்தாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ 155 குவாரிகள் வந்து இந்த மாதிரி வரம்புக்கு மீறி வந்து கனிமங்களை வந்து சுரண்டதுனால அவங்களெல்லாம் வந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் லஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சிங்கிள் விண்டோ கான்செப்ட் கொண்டு வந்து எங்கேயுமே லஞ்சம் இல்லாத அளவுக்கு வந்து இப்போ இயங்கிட்டு இருக்கு. ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டரே வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து டெண்டர்கள் வந்து போடும்போது அமைச்சர் பெருமக்களுக்கு தேவையான ரொம்ப பிடித்தமான ஆளுகளுக்கு வந்து டெண்டர் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே 30% 40% கமிஷன் வச்சு கொடுப்பாங்க. ஒரு சப்ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்னன்ஸ் கொண்டு வந்துட்டு டெண்டர் கொண்டு வந்துட்டு டெண்டர்ஸ்க்குன்னே வந்து ஆன்லைனில் வந்து ஒரு இணையதளத்தை உருவாக்கிட்டாங்க. நீங்கள் வந்து டெண்டர்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ எந்த டெண்டர்ஸ் வந்து காம்படிட்டிவான ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அமைச்சர்களுக்கு பிடித்தவங்க அமைச்சர்கள் வந்து பயன்படுற மாதிரி இல்லாமல் கரெக்டான டெண்டர் கொடுத்து கரெக்டான எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ வந்து கேஷ் அலோகேட் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. பரந்தூர் இது கூட ஏர்போர்ட் கூட வந்து இப்போ வந்து அதை ஹால்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் பார்க்கணுன்னு இருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ கவர்னன்ஸ் வந்து ஆட்சி வந்து சிறப்பான முறையில் தான் போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து உயர்கல்வித்துறையில் ஒரு 15 பல்கலைக்கழகத்துக்கு வந்து துணைவேந்தர்கள் இல்லை, 16. ஆமாம், 16க்கு இல்லை. ஆமாம். காலேஜஸ் வந்து 188 காலேஜஸில் கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இல்லை. 188 அரசு கல்லூரிகளில் 125 கல்லூரிகளுக்கு வந்து பிரின்சிபலே இல்லை. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஆமாம். அது வந்து இப்போ ஆளுநர் கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது சமீபத்தில். இப்போ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இதை வந்து மறுபடியும் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி கவர்னன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற கான்செப்டில் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ டிஎம்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் விட்டு போயிருக்காங்க. அதாவது வந்து ரொம்ப பிரச்சனையாக தமிழகத்தை வந்து திமுக அரசாங்கம் விட்டு போயிருக்கு. மாற்று கருத்தே இல்லை சார். அதான் நம்ம சொன்ன கான்ஃபரன்டேஷன் பாலிடிக்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து அதாவது அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே வந்து பிடிவாதத்தோடு இருந்தாங்கன்னா மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. எவ்வளோ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து இவங்க தாவேகா ஆட்சியில் என்ன சொல்கிறாங்க, சமரசங்கள் வந்து மக்களுக்காக பண்ண வேண்டியது தான் அங்கே பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சமரசம் பண்ணிட்டு அவங்க மக்களுக்காக கவர்னன்ஸ் ஃபர்ஸ்ட்ன்ற இதில் பண்ணிட்டு இருக்காங்க. நிதி சுமையும் வந்து இப்போ எடுத்தோடனே தாவேகால வந்து ஆமாம், வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கோடி வந்து இது இருக்குது, எனக்கு கடன் இருக்கு. 78,000 கோடி வந்து வருவாய் இழப்பு இருக்கு வருஷத்துக்கு. அப்போ இந்த மாதிரி நிலையில வந்து ஒரு மறுபடியும் வந்து அதை வந்து பலப்படுத்தி இன்னும் வந்து அதிகமான வருவாயை ஈட்டி தான் வந்து பண்ண முடியும். அது இல்லாமல் மின்சாரத்துறையில கூட வந்து வெள்ளை அறிக்கை விட்டாங்க. அதுலயும் நிறைய கையாடல்கள், நிறைய வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, நிறைய கடன் அங்க இருக்கு. அப்போ இந்த புது கட்சி, அதாவது வந்து ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே என்ற கட்சிகள் பல வருடங்களா வந்து ஒரு அனுபவம் உள்ள அமைச்சர்கள் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எந்தெந்த துறைகள்ல என்னென்ன எப்படி நடத்தணும்ன்றது ஓரளவுக்கு அனுபவம் இருக்கும். ஆனா வந்து இங்க தாவேக்கால பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களுமே புது அமைச்சர்கள், முதல் முறை அமைச்சர்கள். அப்ப இவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணணுன்றதுக்கான முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுல வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனா வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. ரீல்ஸ் கல்ச்சர்ன்றது உலகம் பூரா இருக்கா சார்? ஆக்சுவலா வந்து இல்ல குறிப்பா தாவேகா தான் தமிழ்நாட்டில் அதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்களா உலகத்துக்கு? சார் ரீல்ஸ் எல்லாருமே பண்றாங்க. யார் பண்ணல சார்? யாரு எல்லாரும் சொல்லுங்களேன். திமுகவோட அஃபிஷியல் ஐடி விங் பேஜ்ல போங்க. ஏன் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேஜுக்கு போங்க. ஏன் உதயநிதி அவரோட பேஜுக்கு போங்க. அதிமுகல எடப்பாடியாரோட பேஜுக்கு போங்க. சீமான் அவர்களின் ஐடி விங் போங்க. சீமானோட பேஜ் போங்க. எல்லாருமே ரீல்ஸ் பண்ணாங்க சார். யார் பண்ணல சார்? சார் நீங்க ஒரு வேலை பண்ணீங்கன்னா நீங்க என்ன வேலை பார்க்கறீங்கன்னு மக்களை போய் சேரணும்ல. மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போயிட்டு உங்க மெசேஜ் சேர்ப்பீங்க? இல்ல குறிப்பா சிஎம் வந்து விஜய் சார் வந்து எங்க போனாலுமே அவர் வந்து ரீல்ஸ் போறதுக்காக தான் போறாரு. அவங்க மினிஸ்டர் எல்லாருமே வந்து ரீல்ஸ் போறதுக்காக தான் போறாங்க சார். இப்போ
சமீபத்தில் வந்து ஒரு கார்டியன் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, ஆ. ஒரு ஃபாரின் பேப்பர், அது ஐ திங்க் இட் இஸ் யூகே பேஸ்ட் பேப்பர் நினைக்கிறேன். ம். அதில் அந்த ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு, என்னன்னா வந்து அவார்டு கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம மோடிஜி வந்து எங்கே வேணாலும் தேடி போயிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ. அப்போ அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ம். அதை தான் உண்மையான ரீல்ஸ்ன்னு சொல்லணும். ம். சார், அவார்டு வந்து அவங்க கொடுக்குறாங்களா இல்லை நீங்கள் வந்து நீங்களே ஏற்படுத்துறீங்களான்னு தெரியல. ம். நீங்கள் ஒரு அவார்டை கொடுங்கன்னு சொல்லி அங்கே செட்டிங் பண்ணி நீங்கள் போகிறீங்களான்றது இப்போ டவுட்டாக இருக்குது. ஓ. ஏன்னா அதனால் வந்து ரீல்ஸ் எது உண்மை எது பொய்ன்றது நம்ம மக்களுக்கு தெரியும். அது நீங்கள் சொல்லி மக்களை வந்து இது பண்ண வேண்டிய அவசியம், டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய நீடே இல்லை. ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜான்னு சொல்லிட்டு அவர் மூலமாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது வந்து வேலைக்கு ஆகலை. அப்போ இவங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 மாதம் கொண்டு அந்த ஆட்சி நிலைக்காதுன்னு சொல்கிறது காரணம்னா, இவங்களே வந்து ஒரு 10 எம்எல்ஏஸ் வந்து இங்கேருந்து உருவி அந்த ஆட்சியை வந்து காவேரி நதிநீர் பிரச்சனையில், குறிப்பாக காவிரி பிரச்சனையில் சிஎம் விஜய் வந்து டைரெக்டாக வந்து காங்கிரஸோட பேச முடியுமா? ராகுல் காந்திகிட்ட பேசி வந்து மேகதாது வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியது தானே?